நம்ம திருவண்ணாமலையில் ரொம்ப அமைதியான இடங்க. கண்டிப்பாக இதை யாருமே மிஸ் பண்ணவே கூடாது. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் பார்த்துடுங்க. ரொம்ப அமைதியான ரொம்ப அழகான இடம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ரொம்ப சின்ன வயசில் போனது. இப்போ போய் பார்த்தோன்னா நல்லாவே எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நானும் அங்கே இருக்கிற மலையில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டேன், இங்கே எதுவும் மிருகங்கள் தொல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லையான்னுட்டு. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வனப்பகுதியினரை இங்கே அனுமதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே விதவிதமான கற்களை வச்சு சின்ன சின்ன சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. சிவலிங்கம், ஆமை, குதிரை, யானை, இன்னும் நிறைய சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்ல நல்ல ஆசிரமங்கள்லாம் இருக்குது. கந்தாசிரமம், விருபாக்ஷ குகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குகை நம சிவாயருடைய ஜீவ சமாதி, மௌனகுரு ஆசிரமம். இங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழ் புத்தகங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சுட்டு வரலாம். நிறையவே புரியுது. நல்ல கொஞ்சம் நம்ம இப்போதைக்கு பேச்சு வழக்கில் இருக்கிற எழுத்துக்கள் பயன்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. அங்கங்கே வந்து அதாவது மழை டைமில் ரொம்பவே நல்ல நீரூற்று இருக்குது. இங்கே மழை டைமாக இல்லாததுனால சின்ன சின்னதாக அங்கங்கே நீர் மட்டும் கசிஞ்சு வர்றதை வந்து பாறைகளோட இதுக்களை பார்க்க முடியுது. ரொம்ப அமைதியாக இருந்தது. வாய்ப்பு இருந்தால் இங்கே எல்லாருமே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகணும். எதுவும் இதுக்கு வந்து கட்டணம்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் வேணால் எடுக்கலாம். அவ்வளோ அமைதியான இடமா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை எல்லோரும் வந்து பார்க்கணும். காலையில் 8:30 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் இதுக்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மதியம் வந்து அந்த சாப்பிட்ற டைம் மட்டும் அலௌடு இல்லை.